ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிளாக் கண்டென்ட் ஐடியாஸ் எப்படி நம்ம ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் கண்டென்ட் ஐடியாஸ் வந்து எப்படி எடுக்கணுங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எந்த ஃபஸ்ட் நான் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லப்போ நான் ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்? கிராமர் தெரியும், ஒரு போயம், ஒரு லெட்டர் ரைட்டிங், ஏ டு செட். அதில் என்னவோ எனக்கு எதில் ஸ்கில்டாக, அதில் நான் ஒரு எதில் ஸ்கில்டாக இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டீச்சர், நான் வந்து கிராமரில் ஸ்கில்டாக இருக்கேன். நான் வந்து ஒரு ஜுவாலஜி டீச்சர், நான் வந்து அதில் வந்து ஸ்கில்டாக இருக்கேன். புரியுதுங்களா? அந்த இதில் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அது கற்றுக்கிறது புதுசாக, ஓகேங்களா? அது வந்து செகண்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு டீச்சர், ஓகேங்களா? இப்போ வந்து மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமர் பற்றி தான் தேடுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதான் தேடுவாங்க. ஈஸியாக நம்ம ஏஐ டூலில் நம்ம கேட்கணும். நம்ம சாட் ஜிபிடி போயிட்டு கொடுக்கறத டைப் பண்ணிங்க, உங்களுக்கு புரியும். I am a teacher as familiar with grammar skills and I'm looking to start the blog with the grammar niche. So give me an outline how to start and content ideas with a lower competition. ஸோ காம்படிஷன் ஓவர் ஆகணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ கிராமர் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ், கிராமர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், கிராமர் டிப்ஸ் ஃபார் கண்டென்ட் ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் பிஸ்னஸ், இங்கிலீஷ் கிராமர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சருக்கு வந்து லோ காம்படிஷன், புரியுதுங்களா? சப் நீட்ஸ், அதாவது மைக்ரோ நீட்ஸ்பாங்க, ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு தேவை. ப்ராட் நீட்ஸ்லாம் வந்து இப்போ அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பெரிய நியூஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பப்ளிஷர் அது வந்து சூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஸ்கில்லாக இருக்கணும், ஓகேங்களா? ரேங்கிங்காக நிறையா இது இருக்குது. ஸோ இதை விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் பார்ப்போம் எக்ஸாம்பிள். ஸோ இது டீச்சருக்கு நம்ம இப்படி பார்க்குறோம், ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு இதில் என்ன பிடிச்சது, கிராமர் டிப்ஸ் ஃபார் கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு கிராமர் டிப்ஸ், புரியுதுங்களா? இது இந்த நீச் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஐ சூஸ் on grammar. ஸோ இப்போ வந்து give me competitors. ஸோ இப்போ வந்து இப்போ காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா, கிராமர்லி, கான்ஸ்டன்ட் கண்டென்ட், ஜஸ்ட் வேர்ட்ஸ், ஸ்பெல்லர் கண்டென்ட். இப்போ வந்து நான் கிராமர்லி எடுத்துக்கிறேன், பாப்புலராக இருக்கிறதுனால. ஸோ இதில் நம்ம காம்படிஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டிப்ஸ்னு அவங்கள வச்சுருக்காங்க. இதில் வந்து பிளாஜரிசம் எடுத்துக்கிறோம். ஸோ இது எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் எடுத்து நம்ம எக்ஸாம்பிள் நான் போகிறேன், give me keywords for my article based on my competitors. ஸோ இப்போ என்ன பண்ணோம், give me titles to research on Google. ஸோ இப்போ இதை சஜஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இத்தனை கண்டென்ட். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இதில் போய்
ஜஸ்ட்டு கூகுளில் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் கண்ட்ரோல் இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை மெயின் கீவேர்டை வச்சுக்கோங்க, இல்லை மாற்றிக்கோங்க. பட் என்னென்னா சப்டாபிக் வேணும் இல்லையா. ஸோ இதுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அழகாக கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. எத்தனை சப்டாபிக் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கன்க்ளூஷன் போடுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை எடுத்துட்டிங்களா. இப்போ இது என்ன பண்ணும், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். These are relevant keywords which is from people also ask for from the search engine results page for the main keyword. இப்போ நீங்கள் என்ன கீவேர்டை கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. pick me the top act as an SEO specialist and pick me top 5 topic from the above 10 people also ask for. இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இதை எடுத்துட்டு அவ்வளோதான். ஆக்ட் ஆஸ் அன் அகெயின் SEO content writer, write or SEO optimized article up to 1000 words as human written to avoid reduction of everything and நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம்னா அழகாக அதே கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ அது டைப் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்மளோட அடுத்தது ஓகேங்களா. ஜஸ்ட் ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ அங்கே கேள்வி வருது இல்லையா, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு எப்படி சொல்கிறது. ஸோ இதில் டைப் ஆகிட்டு இருக்கு. சரி இது முடிக்கிட்டோம். ஸோ நீங்கள் டீப் சீக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் அது வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு டுட்டோரியல் தான், ஜஸ்ட் ஓவர் டைப் ஆகுது. சாரி கூகுளில் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் niche or blog niche டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் அப்புறம் 120 இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் நான் வந்து இது யாருக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு நீச் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கோம்னா அதை எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேருந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்படிஷன் அதிகம், இதில் எதை பற்றி அதிகமாக பேசப்படலையோ அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்.
இதெல்லாம் எல்லாமே காமன் தான். இதில் அது அதிகமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணும். வித்தவுட் ரிசர்ச் யூ கான் கெட் எனி திங். ஸோ இதில் நான் வந்து காப்பி ரைட்டிங் ஆர் இமெயில் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கு இல்லை டூட்டல் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எடுத்தோமா? ஓகே. இப்போ போய் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எக்கச்சக்கமான பிளாக் வரும். இதில் என்ன பண்ணுறோன்னா இதை ஓப்பன். ஸோ இதில் பாருங்கள், இதில் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் ஏஐ வச்சு ரைட் பண்ணலாம், அது நான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள், இதை தான் நம்ம கீவேர்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரியாதுங்க. பெய்ட் டூல்லாம் வந்து தேவை கிடையாது. பெய்ட் டூலில் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கீவேர்டே எனக்கு வேணுங்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரீயாக கூகுள் கீவேர்ட் பிளானர், சாரிப்பா, கீவேர்ட் பிளானர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விசிட் கீவேர்ட் பிளானர் கொடுங்க. ஓ காட், இது ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். ஏன் அப்படி பண்ணுது? காட், கீவேர்ட் பிளானர். ஓகே, இது ஒன்றும் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, நான் பார்க்குறேன் வேறு எதில் ஓப்பன் பண்ணுறது. நம்பர் என்கிட்ட இப்போது அவைலபிளாக இல்லை. சரி, ஓகே, இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டீங்க. என்ன பேசுகிறேன்? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு இப்போ வந்து இது நீச். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சூஸ் பண்ணுறது. சரி, இது மைக்ரோ நீச். சரி, மெயின் நீச் வந்து இதில். இப்போ மைக்ரோ நீட்ஸ் இதில் வந்து என்ன பண்ணுறோம், எங்கள் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபார், வேறு வந்து என்ன பண்ணுறோம், சப் டாப்பிக்காக வச்சு கண்டென்ட் ரைட் பண்ணுறோம். அடுத்து வந்து என்ன பண்ணோம், 1000 words ஆர்டிக். சாட் ஜிபிடி வச்சு ஜிபிடி ரைட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இது இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே, அதுவும் போயிடுச்சா? ஓ சாரி. ஓகே, இதை நான் பிஎல்ஆர் ஆர்டிகல்ஸ் ஸோ ஜஸ்ட் நான் அப்படி தான் ஜஸ்ட் ஒரு டெமோக்காக இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த பிளாக் ஜஸ்ட் டெமோக்காக பார்ப்பாங்க. ஏன்னா
ஸோ இதுதான் கண்டென்ட் ரைட்டிங். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் இமேஜ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணணும், லிங்க் எப்படி ஆட் பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருப்பேன். பிளாகர் சீரீஸாகவே இருக்கும். கீழே பிளே லிஸ்ட்டோட தரேன், பார்க்குறீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டென்ட் ரைட்டிங் ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே தெரியாதவங்களுக்கு ChatGPT வச்சு இப்போ நான் எப்படி கண்டென்ட் எழுதணும் அதை வச்சு எழுதிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண நான் மறக்காமல் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.